சதுர்ஷனன் நல்ல புள்ளன்னு நினைச்சேனே. சதுர்ஷனன் நான் நினைச்சேன் நல்ல புள்ளன்னு. so I am removing சதுர்ஷனன். sorry. okay. sorry again. இது ஏதோ network problem. I don't know why. so hopefully you understand. இன்னும் ஒரு சின்ன பகுதி மட்டும் பார்த்து போயிடலாம். ஓகேவா? சுபத்ரா கேக்குதா? சுபத்ரா நான் பேசுறது? Yes sir. ஓகே சுபத்ரா. ஓகே thank you. sorry. ஓகே கேள்விகள் இதுதான் கடைசி பகுதி. இதை பார்த்துட்டு போயிடலாம். நாம் படிச்சோம், போன வீக்கும் படிச்சோம்னால இது ஈஸியா இருக்கும். பாருங்க, யூ டீச். இப்ப கேள்வி கேட்கும் போது யூ டூ நாட் இல்லாட்டி சாரி இல்லைன்னு சொன்னா யூ டூ நாட் டீச்னு போடுறோம். கேள்வி கேட்கும் போது டூ யூ டீச்னு போடுறோம். ஓகேவா? யூ டூ நாட் டீச் என்பதை சுருக்கி யூ டோன்ட் டீச்னு கூட இப்படி எழுதலாம். இப்ப எப்படி இந்த டூ வந்தது என்பதை போன வீக் பார்த்த மாதிரி பார்க்கலாம். போன வீக் இந்த படிச்சவங்க இருப்பீங்க. பிரசாந்த் இருக்காரா? பிரசாந்த், are you there பிரசாந்த்? ஓகே சாரி, நடந்த சிக்கல்களுக்கு மன்னிப்பு. ஓகே மது, போன வீக் இருந்தீங்களா? மது switch on your mic quickly. நேரம் போச்சு. மது, can you hear me? No. ஓகே தில்ஷானி கேக்குதா? தில்ஷானி? Oh sir. ஓகே தில்ஷானி, மதுவுக்கு சிக்னல் ஏதோ Good evening sir. குட் ஈவினிங். தில்ஷானி கேக்குதா? Oh sir கேக்குது. ஓகே, நான் போன வீக் படிச்சோம். இது இருந்தீங்களா போன வீக்? Oh sir இன்ன. ஓகே, இன்னைக்கு நான் பொது சொல் ஒன்னு கொடுத்திருக்கேன். கதையை சொல்ல முடியுமா உங்களுக்கு? Oh sir. கோஸ் என்பது வெளிய பார்க்கல. கோஸ் உள்ளுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. யார் அவங்க? டிட்டும் கோவும். கோஸ் உள்ளுக்கு ரெண்டு பேர். டிட் வந்து எங்க இருந்தாங்கன்னு தெரியும் தானே உங்களுக்கு? Oh sir. இங்க யார் இருப்பா? டூவும் கோவும். டூவும் கோவுமா? நல்லா பாருங்க, டஸ்ஸும் கோவும். யாரு? டஸ்ஸும் கோவும். டஸ்ஸும் கோவும். ஏன் எங்க டூ வரும்னு பாப்போம். ஓகேவா? ஓகே சார். என்ன நடக்கும் அடுத்து? அடுத்து ஒரு NPR ஒரு கார்ட்போர்ட் மாதிரி நட் வருவாங்க. அவங்க வந்துருவாங்க. சோ அவங்க வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருவாங்க? தூர போயிருவாங்க. தெரியாதவங்க மாதிரி விலகி போயிருவாங்க. அப்போ இவங்க வந்து டஸ் வேறையாவும் கோ வேறையாவும் போயிருவாங்க பிரிஞ்சு. இவங்க வந்து யாரு? நாட். வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்? போவ நொட்டும் டஸும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்படிதான் தில்ஷானி காணோம். ஓகே, நான் சொல்லிட்டு போறேன். நொட்டும் டஸும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நான் பாருங்க, நான் சொல்ற விலங்குதா? ஓகேவா? டஸ் நாட் கோ. ஓகே, ரெண்டு பேரும் தூர இருப்பாங்க. அந்த நாட் விலகி போயிட்டா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? சேர்ந்து திருப்பி என்ன ஆயிடுவாங்க? கோஸ் ஆயிடுவாங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நான் போன வீக்கும் சொன்னேன். இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா, இப்ப இருக்கிற 158 பேரும் இதை சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா, இந்த விஷயம் தெரியாம இருந்தால் இலகுவாக விளங்கும். ஓகேவா? நான் சொல்றது இலகுவாக விளங்கி கொள்ள முடிஞ்ச ஒரு இடம் தான் இது. சரியா பாத்துக்கோங்க. இதுதான் நிறைய பேருக்கு பிழைக்கிற ஒரு இடம். நிறைய பேர் பிழைச்சு கொள்ற ஒரு இடம். ஷாமினி, can you come online? ஷாமினி வர முடியுமா? குயிக்கா இல்லையா? சாமினி கேக்குதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ இங்க மூணு வகையான வினைச்சொல் போட்டிருக்கோம். மூணு வகையான வினைச்சொல் போட்டிருக்கோம். தெரியுதாமா? ஓ சார். ஓகே, வென்ட் போட்டிருக்கோம், கோஸ் போட்டிருக்கோம். இப்ப இவங்களோட கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு உதவிக்கு ஒரு சொல் இல்லையா? ஓ சார். இப்ப என்ன செய்யலாம்? நம்ம இவங்கள ரெண்டா பிரிக்கலாம். வென்ட ரெண்டா பிரிச்சா என்ன வரும்? வென்ட் வந்து இறந்த காலம், போன வீக் படிச்சோம். பிரிச்சா என்ன வரும்? ஓ சார். கோ and did கோவும் டிட்டும் வரும். கோ வந்தாச்சு,
அதே மாதிரி மேலையும் என்ன செய்யலாம்னு பாருங்க. கோ கோஸ் எல்லாத்தையும் என்ன பிரிக்கலாம்? பிரிச்சோட என்ன Go. வருது? கோ தான் வருது. Da- Oh, ஓகேவா? sir. ரைட். இப்போ வெண்ட பிரிச்சா எப்படி வரும்னு சொல்லுங்க. வெண்ட வந்து go didன்னு பிரிக்கலாம் சார். டிட்னு பிரிக்கலாம். அங்க என்ன வந்துச்சு பாத்தீங்க தானே? கோ பிரிச்சா என்ன ஓ வந்துச்சு? கோட do. இங்க Go. Does. இங்க இப்போ இத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் நீங்க சொல்லுங்க. டிவி ஆஃப் பண்ணி சொல்லுங்க. சார் வெயிட் சார். ஓகே 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 ஓகே. வெயிட்னு போனால் கட் பண்ணிட்டே போயிருச்சா? ஓகே. கட் பண்ணிட்டே போயிருச்சு. இட்ஸ் ஓகே. வேற யாரு? ஓகே, ஹம்னா. ஹம்னா சொல்ல முடியுமா? ஹம்னா இது சரியா விளங்கிக்கணும் எல்லாரும். ஹம்னா சொல்ல முடியுமா? எஸ் சார். சொல்லுங்கம்மா. என்ன சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? அதாவது இந்த சிம்பிள் பிரசன்ட் மற்றும் சிம்பிள் பாஸ்ட்ங்கிற பாடத்துல கேள்வி கேட்கும் போது ஒரு சொல் எடுக்கிறதுக்கு நமக்கு இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம்? அந்த சொற்களை ரெண்டா உடைச்சு எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்ப இப்ப சொல்லுங்க. வென்ட்ங்கிறது என்ன கால சொல்? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட். அத பிரிச்சா என்னென்ன நமக்கு கிடைக்கும்? டிட்டும் கோவும். அந்த மாதிரி மத்ததையும் சொல்லுங்க. மத்தவங்க எழுதிக்கோங்க. கோவ பிரிச்சா டூவும் கோவும். கோஸ பிரிச்சா டஸ்ஸும் கோவும். ரைட். அப்படியே இருங்க. அப்படியே இருங்கம்மா. ஓகே. இப்போ சொல்லுங்க. யூ ஈட்னா டூவும் ஈட்டும். ஹி ஈட்ஸ்னா டஸ்ஸும் ஈட்டும். யூ ஏட்னா டிட்டும் ஈட்டும். ரைட். இப்போ புரியுதா அது? அதாவது பேஸ் ஃபார்ம் பிரிச்சா என்னமா வரும்? எதுமா பேஸ் ஃபார்ம்? போயிட்டீங்களா? இல்ல சார். சொல்லுங்க. பேஸ் ஃபார்ம் இதுல எது? ஈட் தான் பேஸ் ஃபார்ம். ஓகேவா? ஈட் வந்து என்னது? பேஸ் ஃபார்ம். அப்ப பேஸ் ஃபார்ம் ஈட்ட உடைச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? do and eat. ஈட். ஈட்ஸ் என்பது என்ன ஃபார்ம்? plural form. singular verb. singular verb. singular verb. அது plural வந்து s சேர்த்தா nouns இல்லையா? singular verb. உடைச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? doesum eatum. eatum. இது வந்து எந்த காலத்தை குறிக்கும்? அது simple past. உடைச்சா என்ன கிடைக்கும்? didum eatum. eatum கிடைக்கும். ஓகேவா? அப்ப இன்னொரு உதாரணம் இருக்கான்னு? இல்ல. ஓகேமா. ஓகே ஓகே. தேங்க் யூ. இதை எழுதி கொள்ளட்டும். சிலருக்கு எழுத முடியாம போயிருக்கலாம். எழுதி கொள்ளட்டும். தேங்க் யூ. தேங்க் யூ. ரைட். நான் இந்த போட்டோவையும் குரூப்ல போட்டு விடுறேன். ஓகேவா? அப்போ எழுதிக்கோங்க. இல்ல டைம் போதாது. இப்போ கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கு. இப்போ பாருங்க. யூ கோங்கிறத ரெண்டா பிரிச்சா டூ கோன்னு வருது. அப்ப என்ன செய்யறோம்? இந்த பாருங்க. யூ டூ கோ ஹோம். அப்படி எழுதுவோமா? அப்படி எழுத மாட்டோம். அப்ப எப்படி எழுதுறோம்? பார்த்துக்கோங்க. யூ கோவ ரெண்டா பிரிச்சா டூ கோன்னு வருது. யூ டூ கோ ஹோம்னு எழுதுவோமா? எழுத மாட்டோம். அப்ப எப்படி எழுதுவோம்? யூ டூ நாட் கோ ஹோம். ஏன் எழுத மாட்டோம்? டூவும் கோவும் காந்தமும் இரும்பும் போல ஒட்டிக்கும் இல்லையா? அப்ப அதனால அப்படி எழுத மாட்டோம். சரியா? அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? யூ டோன்ட் கோ. பாருங்க, நடுவுல மஞ்சள் கலர் கார்ட்போர்டு அந்த ஆன்டி வந்து இருக்கிறாங்க. அப்ப கேள்வி கேட்டா என்ன செய்வோம்? டூவை முன்னால எடுத்துருவோம். ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க போதும். இதை எழுதி வச்சுக்கோங்க போதும். அஸ்வினி கேக்குதா? அஸ்வினி அஸ்வினி மாஃபா மாஃபா மஃபா சாரி மஃபா. எஸ் சார். குட் ஈவினிங் மஃபா. இதை சொல்ல முடியுமா மஃபா தெளிவா? யூ கோ ஹோம் ன்றதுக்கு டூ போடணும். இப்ப யூ டூ கோ ஹோம்னக்குள்ளே டூவும் கோவும் போட்டா அது வந்து காந்த மாதிரி ஒட்டிக்கும்.
அப்ப அதுக்கு கார்ட்போர்ட் மாதிரி போடணும். அப்ப அது இன்னும் ஸ்டே ஆயிக்கும். அப்ப யூ டூ கோ ஹோமுக்கு இடையில வந்து நாட் போடணும். அப்ப யூ டோன்ட் கோ ஹோம் அல்லது யூ யூ டூ நாட் கோ ஹோம். அடுத்தது அதான் கொஸ்டின் ஃபார்மா கேட்கும் போது டூக்கும் கோக்கும் இடையில யூ போட்டா டு யூ கோ ஹோம் என்று கேட்கலாம். இப்ப டூ கோ ஒட்டிக்குமா கடைசி வாக்கியத்துல? ஒட்ட முடியுமா? முடியாது. யூன்றது அங்க உள்ள என்டி யாரு? அங்க உள்ள என்டி யாரு? வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நான் இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்கம்மா. அதாவது யூ கோ அப்படின்னு சொல்லும் போது இங்கு கேள்வி கேட்பதற்கு ஒரு சொல் இல்லை. கேள்வி கேட்க முன்னால் எடுக்கவோ இல்லை என்று சொல்வதற்கு ஒரு சொல் இல்லை. சோ அதனால என்ன செய்யறோம்? கோ என்பதை ரெண்டா உடைச்சு எடுக்கிறோம். பாருங்க சைட்ல இருக்கு டூ கோ. அப்ப அந்த வாக்கியத்தை எடுத்து எழுதுறோம். யூ கோ ஹோம் உடைச்சு எடுத்தா யூ டூ கோன்னு வருது. ஆனா அப்படி எழுத மாட்டோம். ஏன் எழுத முடியாது? டக்குன்னு ஒட்டி கொள்ளுவாங்க. அப்ப அதனால காந்தம் இரும்பையும் பிரித்து போட நாட் போட்டிருக்கும். யூ டோன்ட் கோ ஹோம், நீங்கள் போவதில்லை. யூ கோ ஹோம், நீங்கள் வீட்டுக்கு போகிறீர்கள். யூ டோன்ட் கோ ஹோம், நீங்கள் வீட்டுக்கு போவதில்லை. டு யூ கோ ஹோம், நீங்கள் வீட்டுக்கு போகிறீர்களா? வளமையாக டு யூ கோ ஹோம், நீங்கள் வீட்டுக்கு போகிறீர்களா அப்படின்னு கேட்கணும். அப்போ பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன செய்யணும்? டூ எடுக்கிறோம். டூ, டஸ், இறந்த காலத்துல டிட். இது மூணும் தான் இப்படி உடைத்து எடுப்பதற்கு ஒரே இடம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படி இப்படி வந்தனால அழகா பாடம் போகாம போயிருச்சு. சாரி. இல்லாட்டி இந்த இடத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஃப்ளோல வந்திருப்போம். அந்த ஃப்ளோ உடைஞ்சு போயிருச்சு. ஐம் சாரி. இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட். எனது கையில் இல்லை. ஐம் சாரி. அந்த ஃப்ளோ வந்திருக்கணும். அந்த ஃப்ளோ கொஞ்சம் மிஸ் ஆச்சு அங்க இங்க. சாரி. ஓகே. ரைட். அடுத்தது பாருங்க, he goes home. இப்போ இது யாருக்காவது சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். இது சொல்ல முடிஞ்சால் சரி. ஓகேவா? இது சொல்ல முடியுமா இருந்தால் சரி. ஓகே, யார் சொல்றா? ஓகே, ஐ அம் கோயிங் வித் பிரியதர்ஷினி. யா பிரியதர்ஷினி, குட் ஈவினிங். சொல்லுங்க. இத விளக்கம் கொடுக்க முடியுமா? ஓகே சார். சிக்னல் ப்ராப்ளம் இல்லையா? சாரி சார். அவன் வீட்டுக்கு போகிறான் அந்த மாதிரி சார். அதுல இருக்க கோஸ நம்ம என்ன பிரிக்கலாம்? டஸ்ன்னு சொல் சார். கிளியர் இல்லையா சார்? இல்ல கட் ஆகுதுமா. சாரி. ஓகே சார். நோ ப்ராப்ளம் சார். ஓகே ஓகே. some problem is there. Okay, it's okay. யார்? ஷாமினி. முதல்ல டிவி ஆஃப் பண்ண போயிட்டு இன்னும் வரல. ஷாமினி. சார் வந்துட்டு சார். ஓகே ஓகே, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. He goes home. இது ஏன் பிரிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? ஓ சார். ஏன்? ஏன்னா கோவும் டஸ்ஸையும் பக்கத்துல வந்தா இல்ல ஏன் நம்ம பிரிக்கிறோம்? ஏன் கோவா போயிட்டு டஸ் கோன்னு பிரிக்கிறோம்னு கேக்குறேன். கால், அதாவது கேள்வி கேட்பதற்கு ஒரு சொல் இல்லை. இப்ப ஈ கோஸ் ஹோம் வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? இயலாது சார். இயலாது. அப்ப கேள்வி கேட்கவும் முடியாது, நாட் சேர்க்கிறதுக்கு ஒரு சொல் இல்ல இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டையும் பிரிக்கிறோம். பிரிச்சா எப்படி வரும்? he does go அப்படி வராது சார். ஏன் வரக்கூடாது? ஏன்னு கேட்டா டஸ்ஸும் கோவும் பக்கத்துல வந்தா கோஸ்னு மாறிடும். ஒட்டிக்கும், இயல்பா ஒட்டிக்கும் இல்லையா? அது ஒட்டிக்கும். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நடுவுல நோட் போடலாம் சார். நோட் போட்டு எப்படி சொல்லுவீங்க அப்போ? he doesn't go home. அப்படி போடலாம். அவன் வீட்டுக்கு போவதில்லை. கேள்வி கேட்டா என்ன செய்வீங்க? does not he இல்ல does not தேவல்ல. not தேவல்ல. does he go home? does he go home? இப்போ இது வந்து தில்ஷா ஷாமினி,
இது வந்து வாழைப்பழத்துல இருந்து தோலை உரிக்கிற மாதிரி. அப்போ வாழைப்பழத்துல இருந்து தோலை உரிச்சிட்டா தோல் ஒரு பக்கம் இருக்கணும், வாழைப்பழம் ஒரு பக்கம் இருக்கணும் இல்லையா? நான் சொல்றது வாழைப்பழத்துல தோல் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல சார். இருக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னாமா, சிலர் என்ன செய்வாங்க, டஸ் ஹி கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது விளங்குதா? விளங்குது சார். டஸ் ஹி கோஸ் ஹோம் அப்படின்னு கேட்பாங்க சிலர். அது சரியா பிழையா? பிழைத்தானே சார். ஓ, ஏன் பிழைன்னு சொல்லுங்க. டஸும் வந்து கோஸும் வந்துச்சுன்னு சொன்னா அர்த்தம் இல்லாம. அதாவது கோஸ்ல இருந்து தான் நம்ம என்ன செஞ்சோம், டஸ்ஸையும் கோவையும் எடுத்திருக்கிறோம் இல்லையா? வாழைப்பழத்துல இருந்து தோலையும் வாழைப்பழத்தையும் வேற எடுத்ததுக்கு பிறகு தோல் வேற இருக்கும் போது திருப்பி இப்போ இந்த இருக்கு வாழைப்பழம், இந்த இருக்கு வாழைப்பழம் இருக்கு தெரியும் தானே? அப்ப வாழைப்பழத்துல இருந்து தோலை எடுத்ததுக்கு பிறகு தோல் வேறையா இருக்கணும், வாழைப்பழம் வேறையா இருக்கணும். தோல் அரைவாசி ஒட்டி இருக்க முடியாது, சாப்பிட முடியாது இல்லையா? கோஸ்னு வரக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா ஓகேமா ஷாமினி. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஓகே ரைட், விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். குறிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் லேட் ஆயிட்டோம் இன்னைக்கு. சில இது வெண்ட் தேவை, இது போன வீக் படிச்சோம், நேத்து படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் கடைசியா நீங்க இதை பார்த்து கொள்ளலாம். இது தெரிஞ்சிருந்தால் போதும். she tells you, does she tell you, what does she tell you, doesn't she tell you, why doesn't she tell you? எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அவள் உனக்கு சொல்கிறாள், அவள் உனக்கு சொல்கிறாளா, அவள் உனக்கு என்ன சொல்கிறாள், அவள் உனக்கு சொல்வதில்லை, why doesn't she tell you, ஏன் அவள் உனக்கு சொல்வதில்லை. she tells you, அவள் உனக்கு சொல்கிறாள். இதெல்லாம் போல படிச்சதை தான் பிரிச்சு போட்டிருக்கோம். இந்த 5 வகையும் தெரிந்திருந்தால் போதும். அவள் உனக்கு சொல்கிறாள், she tells you. does she tell you, பாருங்க, வாழைப்பழ தோல் உரிச்சாச்சு, அங்க இல்ல தோல். அவள் உனக்கு சொல்கிறாளா? what does she tell you, அவள் உனக்கு என்ன சொல்கிறாள்? doesn't she tell you, அவள் உனக்கு சொல்வதில்லையா? why doesn't she tell you, ஏன் அவள் உனக்கு சொல்வதில்லை? திருப்பி ஒருத்தர சொல்றேன், எழுதாதவங்க எழுதி கொள்ளனால. she tells you, இன்னைக்கு சில குழப்பங்கள் வந்திருக்கலாம், சாரி, I am sorry. she tells you, அவள் உனக்கு சொல்கிறாள். does she tell you, அவள் உனக்கு சொல்கிறாளா? what does she tell you, அவள் உனக்கு என்ன சொல்கிறாள்? doesn't she tell you, அவள் உனக்கு சொல்வதில்லையா? why doesn't she tell you, ஏன் அவள் உனக்கு சொல்வதில்லை? நீங்க இந்த மாதிரி வேற வாக்கியங்கள் போட்டு பாருங்க. mother cooks rice. does mother cook rice? what does mother cook? doesn't mother cook? why doesn't mother cook? சொல்லி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இன்னும் ஒண்ணு டூ போடுறதுல அதே மாதிரி வகைகளை பார்த்தா ஓகே, முடிஞ்சு. பாருங்க, டூ போடுறதுலயும் you teach Tamil. do you teach Tamil? what do you teach, நீங்க என்ன படிப்பிக்கிறீங்க? don't you teach Tamil, நீங்க தமிழ் படிப்பிக்கிறது இல்லையா? why don't you teach Tamil, நீங்க ஏன் தமிழ் படிப்பிக்கிறது இல்ல? எழுதிக்கோங்க. விலகி போனவங்களோட இப்ப இருக்கிற 135 பேர் எனக்கு முக்கியமானவங்க. I know they are interested in learning, so அதனால நான் இருக்கிறேன், no problem. 100 பேர் போயிட்டாங்களே நம்ம யோசிக்க தேவையில்ல. ஓகேவா? சிஃப்கான் மேபி. சிஃப்கான் எதுவும் டவுட்டா மத்தவங்க எழுதி கொள்வாரையும்? சார் இல்ல சார், உங்க குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு நம்பர் சொல்லிடுமா? 072 சிஃப்கான் போயிட்டீங்களா? 072 120 2976. okay. Shaha, any doubt Shaha? sir, சொல்லுங்க, எது டவுட்டாமா? இந்த क्वेश्चन இதுல வந்து do எப்படி வந்தது? டீச் என்பதை நம்ம என்ன செய்யலாமா, ரெண்டா உடைக்கலாம். ஓகேவா? டீச் என்பதை நம்ம என்ன செய்யலாமா, ரெண்டா உடைக்கலாம். உடைச்சா என்ன கிடைக்கும்? டூவும் டீச்சும் கிடைக்கும். இது வந்து பேஸ் ஃபார்ம் தானே, பேஸ் ஃபார்ம் ரெண்டா உடைச்சா டூவும் டீச்சும் கிடைக்கும். ஓகேவா? நான் நாளைக்கு ஒருத்தர இதுல ஒரு ஸ்டார்ட் ஒன்று எடுத்துட்டு வரேன். ஓகேவாமா?
டவுட் இருந்தா கேளுங்க. வசந்தி மேபி. வசந்தி சார். வசந்தி டவுட் இருக்கிறவங்க இருங்க, பாடம் முடிஞ்சு கேட்கலாம். வசந்தி. சார் ஆமா சார் நம்ம முதல்ல செய்தோம் சார். he goes ஆமா home, ஆமா he does go home இருந்துச்சுன்னா சார் அப்ப அந்த கேள்வி கேட்கறதுல சார் ஆமா doesn't he go home கேட்கலாம். சொல்லலாதா சார்? கேட்கலாம். நான் அதை போடல, குழப்பம்னால போடல. இப்ப அடுத்ததுல போட்டேன் தானே, அந்த ஷீல போட்டேன் தானே நான். நான் அதை எழுதி கொள்ள சார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு எழுதாம போச்சு சார். ஓகே ஓகே கேட்கலாம். நீங்க சொல்றது சார். இப்போ என்ன சொன்னீங்க? he goes home, அவன் வீட்டுக்கு போகிறான். he doesn't go home, அவன் வீட்டுக்கு போவதில்லை. does he go home, அவன் வீட்டுக்கு போகிறானா? doesn't he go home, அவனுக்கு வீட்டுக்கு போறது இல்லையா? கேட்கலாம், நோ ப்ராப்ளம். அதுதான் சார் டவுட்டா இருந்துச்சு. ஓகே அது கேட்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஓகே சௌமியா எனி டவுட்? சௌமியா கேளுங்க, மைக் ஆன் பண்ணிருக்கு இல்லையா சௌமியா? ஓகே ஹம்னா சொல்லுங்க. ஹம்னா. Sir, good evening, sir. குட் ஈவினிங்மா. Do you teach Tamil ன்றதுல do you not teach Tamil கேக்கல்மா question form? இப்படிதான் ஸ்போக்கன் when we are speaking அப்படி பார்த்தா do you not teaching கூடுதலா சொல்றது இல்ல, அது odd. அது வந்து ரொம்ப odd. இப்போ is she not coming அப்படி கேட்கலாம், ஓகேவா? அது கொஞ்சம் பரவாயில்ல. பட் do you not teach Tamil அது not good இல்லையா? அது not odd. அது அப்படி யூஸ் பண்றது odd, பாவிக்கிறது இல்ல கூடுதலா. ஓகேவா? Okay, sir. ஓகேமா. Thank இதே you. பிராக்டிஸ் பண்ணுங்க. Okay, sir. ஓகே. நாசர் மேபி. ஹம்னா சார் உங்களோட நம்பரை கொஞ்சம் ரிப்பீட் சொல்லலுமா? 072 120 2976. ஓகேவா? ஓகே. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. வசந்தி ஓகே, சௌமியா ஓகே, ரியா எதுவும் டவுட்டா? ரியா இல்லத்தானே? ரியா ஓம் சார். சொல்லுங்கம்மா. டவுட்டா ரியா? சார் ஐயா நம்ம வந்து ப்ளூரல் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அது ஆங்கிலத்தில் விதிக்கப்பட்ட விதி. ஏன்னு தெரியல, எனக்கும் சொல்ல தெரியல. அது அப்படிதான், அது தேடி பார்த்த காரணங்கள் கிடைக்கல. அது ஜஸ்ட் தே ஹேவ் செட்டில் தேர். அது தெரியல, யூவும் அப்படித்தான் இருக்கு. அது சில இடங்கள் அப்படி விதிவிலக்கா போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ, ஈவன் நோ ஒன் நோஸ். யாருக்கும் அது சொல்ல தெரியாது, காரணம் இல்லை. ஓகேவா? ஓகே சார். கலர்ஸ் எப்படி சொல்ற சார்? என்னம்மா? நம்ம இப்ப படிச்ச மாதிரி கலர்ஸ் அந்த எஸ் போட்டு எஸ் போட்டு கலர்ஸ்க்கு வந்து சும்மா எஸ் போடுறது தானே. என்ன பிரச்சனை? கலர்ஸ். Do you color the paint? Sorry, do you color the picture? ஓகேவா? டபுள் எஸ் போட்டோ இஎஸ் போட்டோ நான் ஒரு பேப்பர்ல பார்த்தேன் சார். இல்ல கலருக்கு வந்து ஆர் தானே கடைசில இருக்கும். கலருக்கு வந்து கடைசில ஆர் இருந்தா எஸ் மட்டும் தான் போடணும். எஸ் இஎஸ் தேவையில்லை. ஓகேவா? அது கலரா க்ளோத்தா நீங்க சொல்றீங்க? ஞாபகம் இருக்கிற மட்டும் கலர் தான். கலருக்கு வந்து ஆர் தானேமா இருக்கு. ஆர் இருந்தா எஸ் தான் போடணும். நோ ரீசன்ஸ். அதுக்கு இந்த சட்டம் வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? பட் க்ளோத்லனா ரெண்டு பிரச்சனை இருக்கு. எஸ் போடுறதும் இருக்கு, இஎஸ் போடுறது இருக்கு. துணின்னு ஒரு அர்த்தம் வரும், உடுப்புன்னு ஒரு அர்த்தம் வரும். ஓகேவா? அது வேற. பாருங்களேன், தேடி பார்த்து எனக்கு இருந்தா கேளுங்க. ஓகே சார். இன்னொன்று சரி திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. சாரி, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிக்கோங்க. கடல் அலை வந்து கரையை தொட்டு சென்றது, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றது? தொட்டு சென்றதா? The wave came and touched. வந்து தொட்டு சென்றதுன்னு சொல்லணும். மறந்தா came touched the beach and went ன்னு தான் சொல்ல வேண்டியது. வேற ஸ்பெசிபிக் வேர்ட் ஒன்னு தொட்டு செல்றதுக்கு I don't think so. The wave came and went back to the sea. Maybe special specific word on it. I don't think so.
இப்படிதான் தமிழில் நாம் சொல்லும் இப்போ தமிழ்ல இருக்கு இல்லையா, தொட்டு செல்ங்கிறது ஒரு சொல்லா தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, தொட்டு செல். நான் சொல்றது விளங்குதாமா? பட் இங்கிலீஷ் தொட்டு செல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சொல் இல்ல. ஓகேவா? ஓகே. So we have to create more words for those. ஓகேவா? அதுக்கு தொட்டு சென்றது வந்து உண்மையிலே அது வந்து இலக்கியம் பக்கம் உள்ள ஒரு விஷயம் இல்லையா, that is not reality. அது ஒரு இலக்கியத்தோட சம்பந்தப்பட்டது. சோ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. So the wave came and went. இப்போ நான் சொல்றேனே, the wave came and went. ஓகேவா? அப்படி சொல்லலாம். கடல் அலை வந்து சொல்லு. அப்போ நீங்க அதை ஒரு இலக்கிய நயமா சொல்லணுமா இருந்தா you have to think more. ஓகேவா? ஒரு போயமுக்காக சார். Yeah, I know. So அது இலக்கிய வடிவில யோசிக்கணும் இல்லையா, அப்போ so you have to think more. அது கவிதை கேட்கறத மாத்திக்கணும் நீங்க. ஓகே சோ இது எழுதிட்டோமான்னு பாப்போம். டவுட் இருந்தா பிறகு கதைப்போம். do you teach தமிழ்? நீங்க தமிழ் படிப்பிக்கிறீங்களா? what do you teach? நீங்க என்ன படிப்பிக்கிறீங்க? வளமையா நீங்க என்ன படிப்பிக்கிறீங்க? don't you teach தமிழ்? நீங்க தமிழ் படிப்பிக்கிறது இல்லையா? why don't you teach தமிழ்? ஏன் நீங்க தமிழ் படிப்பிக்கிறது இல்ல? இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் தான், முக்கியமான பாடத்துல குழப்பம். சோ we'll see. நாளைக்கு இதுல ஒரு ஆரம்பத்தை எடுக்கலாம் அப்படின்னு நம்புறேன். என்ன சொல்ல வந்து எல்லாம் மறந்துருச்சு. நான் வளமையா சொல்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அம்மா சாரி மரம் நட்டு வைங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களை சிறு வயதில் அன்பாக இரு கரத்திலும் தூக்கி கவனித்துக் கொண்ட பெற்றோரை வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் கையில் பிடித்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். பிம்பமாக தெரிகிறதா இருக்கும் உங்களுக்கு சின்னதுல உங்களை வளர்த்ததும், பெரிதாகும் போது அவர்கள் வயதாகி அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருப்பதும் நாம் பெரியாளாக இருப்பதும். சோ உங்கள் தாய் தகப்பனை உங்களை குழந்தையாக இருக்கும் போது எப்படி பார்த்து கொண்டார்களோ அதே போல் அவர்கள் முதியவர்களாகி சிறு பிள்ளையாகும் போது பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பாடத்தை முடிக்கிறேன். இன்றைக்கு பாடம் ஐ எம் ஆல்சோ நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ மேபி டுமாரோ இந்த கடைசி பாட்டை திருப்பி ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம் நம்புறேன். அதற்கு பிறகு நாளைய பாடத்தை படிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. டோன்ட் வரி அபவுட் த பீப்புள் ஹூ டிட் திஸ் அண்ட் தட். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தா மட்டும் இருந்து கேட்கலாம். ஓகேவா கவிஷான்? ஓகே, அனித்தவங்க ரிமூவ் ஆகலாம், நோ ப்ராப்ளம். டவுட் இருந்தா கேளுங்க பிறகு. சரி.